சங்க இலக்கியத்தில் இது வந்து 12th சிறப்பு தமிழில் இருக்குது. நமக்கு டிஆர்பி பிஇஓக்கு சங்க இலக்கியம் இருக்கலாம், அதில் இருக்குது. சங்க இலக்கியம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கொடை பார்த்தோம், காதல், அதுக்கப்புறம் பிரிவாற்றாமை, இயற்கை, அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வணிகம், இதெல்லாம் பார்த்துட்டோம். அரசியல் பார்த்தாச்சு, கையறநிலை பார்த்தாச்சு. வணிகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கத்தமிழ் கவிதைகள் வந்து பழங்கால தமிழர்கள் வந்து எப்படிலாம் வணிகம் பண்ணாங்க, வாணியம் பண்ணாங்க, அதோட சிறப்புலாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்திலே தமிழர்கள் வந்து கடல் கடந்து அயல் நாடுகள்லாம் வாணியம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சங்கப்பாடல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, அவங்க பழந்தமிழர்கள் வணிகம் வந்து எப்படி இருக்குன்னா, உள்நாட்டு வணிகம், அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருந்திருக்குது. உள்நாட்டு வணிகம் பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து நிலம், பூமி சார்ந்த பொருட்கள், தொழில்கள் அதை அடிப்படையாக வச்சு தான் நடத்தியிருக்காங்க. அயல்நாட்டு வணிகம் போகும்போது இயற்கையான பொருட்கள், கைவினைப் பொருட்கள், பருத்தி, பட்டு ஆடை, இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, பண்டமாற்று முறையும் இருந்திருக்குது, காசுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 2மே வந்து அந்த கால வணிகத்தோட அடிப்படை. பண்டமாற்றுதலும் இருந்துச்சு, காசுகளை பயன்படுத்துதலும் இருந்தது. அப்புறம் அந்த காலத்தில் இந்த அங்காடிகள் வந்து எப்படி பிரிச்சுருந்தாங்க அப்படின்னா, நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு. நாலங்காடி அப்படின்னா பகலில் இருக்கும், அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரங்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. இதில் எந்த மாதிரியான வணிகமாக இருந்தாலும் அந்த பழந்தமிழ் வணிகர்களோட நெறி வந்து பிறழாது. அதாவது என்ன எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி சரியாக இருப்பாங்க. இப்போ அப்படியா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்குவோம். அது மாதிரி துலாக்கோல் போல் நடுவுநிலை நின்று வாணியம் செய்து வந்தனர் அப்படின்னு சொல்லி, அதாவது கரெக்டாக தராசு எப்படி கரெக்டாக இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அவங்க நடுவுநிலைமையில் நின்று வாணியம் பண்ணாங்களாம். இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்டினப்பாலையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்கார். பட்டினப்பாலையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர் சொல்லியிருக்கார். அந்த பட்டினப்பாலையில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, நெடுநுகத்து பகல் போல அப்படின்னு இருக்கா. அது என்னன்னா, நீண்ட நுகத்தடியில் தைத்த பகல் ஆணி போல. நடுவு நீண்ட நல்ல நெஞ்சினோர், நடுவுநிலையினும் குணம் பெற்ற நல்ல நெஞ்சுடையவங்க. அடுத்து வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதுவும் மிகை கொளாது கொடுப்பதுவும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி தோன்றி இருக்கை. இது வந்து பட்டினப்பாலை. இதோட அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் நமக்கு புரிஞ்சிடும். நடுவுநிலையில் வந்து, அதாவது எப்படி வந்து தராசில் எப்படி நடுநிலையாக இருக்குமோ அதே மாதிரி நல்ல குணம் பெற்ற நல்ல மனசுடைய வணிகர்கள்லாம் இருந்தாங்க. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம குலத்துக்கே பழிச்சொல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பொய் சொல்லாமல் வாய்முடையோராக இருந்தாங்களாம். அதே மாதிரி தம்முடையதும் மற்றவங்களோடதும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சாங்களாம். அது மாதிரி நம்ம வாங்குறத நிறைய வாங்கிட்டு கொடுக்குறத குறையா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே விலை சொல்லி கொடுப்பாங்களாம். அதே மாதிரி அந்த பழந்தொழிலால் வரும் உணவினை, அந்த தொழில்னால வரும் உணவு, அதே மாதிரி நெருங்கின குடியிருப்புகள், இப்படி எல்லாத்தையும் உடைய பட்டணம் தான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலையில் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்கார். இல்லை ஏதாவது ஒரு வரியை கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று, பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி தோன்றி இருக்கை, இது என்ன இதில் சொல்லப்பட்டிருக்கு அல்லது யார் பாடினாங்க, எதை பற்றி பாடினாங்க அப்படின்னா, வணிகத்தை பற்றி பட்டினப்பாலையில் உருத்திரங்கண்ணனார் பாடினார். இதுதான் விஷயம். அடுத்து வந்து வேளாண்மை. இது நமக்கு ரொம்ப எப்போவுமே கொஞ்சம் ஃபெமிலியர் டாப்பிக்கு. வேளாண்மையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை சூழல், பருவகாலம், அதுக்கு தகுந்த மாதிரி நிலத்தை வந்து அவங்க வந்து உழவு செய்கிறது, விதைகளை வந்து எப்படி தேர்வு செய்கிறது, அதில் இருக்கிற அனுபவம், பயிர் உற்பத்தியை பற்றி அறிவு, நீர்ப்பாசன நுட்பம், வேளாண்மை, காவல் பணி,
இப்படி எல்லாத்தையும் திணைகளோட அடிப்படையில் வேளாண்மையை முறைப்படுத்தி முழு பயனையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம். இதை வந்து நம்ம சங்கப்பாடல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பானாற்று படையில் உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உழவு பண்ணுவாங்கள்ல, அதையும் சரியாக உழவு பண்ணுறவங்க அந்த மருதநில உழவர்களோட வீட்டில் உணவுப் பொருள் நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி உழவுக்கு வந்து பழகிப்பாங்கள்ல மாடு, அதுதான் எருது. அதை வந்து ஏரில் பூட்டி யானை வாய் மாதிரி இருக்கிற கலப்பையோட கலப்பையோட அந்த கொழுவில் அதை நிலத்தில் அழுத்தி நிறைய தடவை என்ன செய்வாங்க அப்படின்னா பயிரிடுவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா உழுது களை எடுத்து புன்சை நிலத்தில் அறுவடை காலத்தில் அறுப்பாங்க. அப்படி அறுக்கும்போது ஒரு ஒலி சத்தம் வந்து வரும். அந்த ஒலிக்கு பயந்து நிற்குவான். என்னது அப்படின்னா வெண்மையான கடம்ப மலர்கள். அந்த வெண்மையான கடம்ப மலர்களை ஒத்த வளரும் இளைய குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு, இது என்ன அப்படின்னா காடை இருக்குல்ல, காடை, அந்த காடை வந்து என்ன செய்யும்னா இளைய குஞ்சுகளை பயந்துட்டு கூட்டிகிட்டு வருமா. அந்த இளைய குஞ்சுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடம்ப மலர் மாதிரி இருக்கும், வெண்மையான கடம்ப மலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கால்கள் வந்து சின்ன கால், கரிய கழுத்து. இது வந்து இப்படி கூட்டிகிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போகுமா. இது வந்து சங்கட தமிழர் வந்து வேளாண் நுட்பத்தை அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செஞ்சால் உழவர் இருக்குது கூட்டுறாங்க. அடுத்து வந்து கொழுமூழ்க ஊன்றி அந்த கொழுவை வந்து உள்ள நல்லா முங்கி வந்து உழுவாங்கள்ல, அது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த நறுமலர் அன்ன வளர் இளம்பிள்ளை, அந்த குட்டி அந்த காடை குஞ்சை வந்து கூட்டிகிட்டு வருதுல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பெரும்பானாற்று படை இது வேளாண்மையை பற்றி சொன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வீரம், அதிகமாக இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வீரம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு தெரியும் வீரம்னா என்ன, சண்டை போடுறது, மற்றவங்கள்ட்ட ஜெயிக்கிறது. இதில் வந்து வீரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, ஆடவரும் மகளிரும். அதில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்து இயற்கையிலே என்னென்னா அந்த வீர பண்பு வந்து இருந்திருக்கு. அதை அந்த மாதிரி வந்து நிறைய போர்லாம் பண்ணியிருக்காங்க. சமுதாயத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அரசனுக்கு இருந்துச்சு. நாட்டு மக்களோட வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா மற்ற நாட்டுக்காரங்க வந்து இங்கே வந்து சண்டை போட்டாலும் ஜெயிக்கணும், இவங்க வேறு நாட்டில் போய் சண்டை போட்டாலும் ஜெயிக்கணும். இதெல்லாம் வந்து மன்னனோட வேலையாக இருந்தது. அதில் மாதிரி போர் நடக்கும்போது முதுகிடுதல், பின்னாடி திரும்பி வர்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு பழி, திருட்டு பழின்னு சொல்கிறவங்க அதை விட மோசமான பழி. அதே மாதிரி எது பெருமைன்னு நினச்சாங்கன்னா போர், அந்த சண்டை போட்டு வரும்போது விழுப்புண், காயம்பட்டு இறந்து போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சாங்கன்னா. அதே மாதிரி ஒரு வேளை வந்து காயமே வந்து பின்னாடி பக்கத்தில் பட்டு இருந்துச்சுன்னா அவங்க வரவே மாட்டாங்களாம், அங்கேயே இறந்து போயிடுவாங்களாம். இப்படி வந்து அந்த வடக்கிருந்து அந்த தூரத்தில் இருந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா உயிரை வந்து விட்டுருவாங்க. இதுதான் இருக்கிறதுலே சிறந்த வீரம் அப்படின்னு சொல்லி வெண்ணிக்குயத்தியார் பாடியிருக்காங்க. இது எதில் இருக்குது அப்படின்னா புறநானூரில் இருக்குது. புறநானூரில் வெண்ணிக்குயத்தியார் வீரம் அந்த தலைப்பில் பாடுறாங்க. அப்போ வீரம்னாலே வாகை, வெற்றி தானே. அப்போ திணை வந்து வாகையில் வருது, துறை வந்து அரச வாகை அதில் வந்துருக்குது. இது அடிக்கடி வந்து நிறைய டெஸ்ட்டில் கூட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்துடி வாழ்ந்த உறவன் மருக களியியல் யானை கரியால் வளவ சென்று அமர் கடந்த நின்னாற்றல் தோன்ற என்றோய் நீளும் நல்ல நன்றே கலிகொள் யானர் வெண்ணி பரந்தனை மிக உலகம் மீதி புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே. புறநானூரில் வெண்ணிக்குயத்தியார் பாடுறது. இதில் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் கொடுத்து பார்த்துக்காங்கன்னா, யானை இருக்குல்ல, யானை மேலே அது அந்த யானை எப்படி போடுமா, களி நடை போடுமா, சந்தோஷமாக நடந்து போகுமா.
அந்த யானை மேலே கரிகால் வளவன் வந்திருப்பான். அந்த கரிகால் வளவா அப்படின்னு கூப்பிட்டு கடலில் வந்து நாவாயினா பெரிய கப்பல் அதை ஓட்டி காற்றையே வந்து ஆண்ட வலிமையானவர் அந்த வம்சத்தில் நீ வந்திருக்க, நீ வந்து போரில் ஜெயிச்சிட்ட, அதனால் நீ நல்லவன். ஆனாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வெள்ளிப்பறத்தலை அந்த போரில் இவன் வந்து தாக்குதலில் புறப்புண்பட்டு, அதாவது அவங்களுக்குலாம் பின்னாடி முதுகில் வந்து என்ன செஞ்சுருக்கான், பின்பக்கம் வந்து புண்பட்டுருக்கான். அவங்க வந்து வெக்கப்பட்டு அங்கேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னா வடக்கு இருந்து உயிர் திறந்துட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா பெருஞ்சேரலாதன். அவர் வந்து வடக்கு இருந்து உயிர் திறந்துட்டார். திறந்தா உயிரை விட்டுட்டாருன்னு அர்த்தம். அவன் வந்து உன்னோட நல்லவன் நல்லனும், உன்னோட நல்லவன் கிடையாதா அப்படின்னு கேட்குறான். இது வந்து வெண்ணிக்கு வெத்தியார்கள் கேட்டது புறநானூறு வாகை அரசு வகையில் உள்ளது. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து சங்க இலக்கியமும் பழந்தமிழர் வாழ்வும் எப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று இணைந்திருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தோம்னா சங்க இலக்கிய பாடல்களில் பாடுபொருள், திணை, துறை, மரபு இது எல்லாமே வந்து சிறப்புற்றிருக்கும். அதே மாதிரி ஐந்தனை ஒழுக்கம் இருக்கும், இயற்கையை போற்றுவாங்க, மனிதனோட நெறி, மனித நெறியை பற்றி கூட வந்த மனப்பான்மை, இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில உத்திகளெல்லாம் வந்து புலவர்கள் வந்து கையாளுவாங்க. அது வந்து இதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அது என்னென்னா ஓமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி. அதை வந்து இது வந்து என்ன செய்யலாம், இன்னும் நிறைய படித்தோன்னா நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த அற இலக்கியங்கள் இருக்கும். அதை நம்ம வந்து அடுத்து பின்னாடி வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.